ஹலோ! இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் தாங்க பார்க்க போறோம். அதாவது சர்க்கரைவள்ளி கிழங்கு கட்லெட்டு. அதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி, மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட அந்த மில்லட் இருக்கும் இல்லைங்களா? சோளம். அது கூட கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து கார்ன் இருக்கு இல்லையா? கார்ன் ஸ்டார்ச் அதில வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாரி சிரப் மாரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இந்த மாரி வடை மாரி தட்டி, அந்த சிரப்ல 2 பக்கம் டிப் பண்ணி, நம்ம காய வச்ச எண்ணெயில வந்து போடணும். இதுக்கு நெறைய எண்ணெய் தேவையில்ல. இந்த கட்லெட் பண்ற மாரி எண்ணெய் இருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்லெட்டா போட்டு போட்டு எடுத்துருங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் மீல்ன்னே சொல்லணும். இதுல வந்து அந்த சோளமோட புரோட்டீன் இருக்கு. ஃபைபர் இருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோல. பிளஸ் வந்து ஃபேட்டும் இருக்கு இந்த ஆயில்ல ஃப்ரை பண்றனால. நான் வந்து இதுல வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரை பண்றதுக்கு. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. எனக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த அளவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஃப்ரை இல்லன்னா வந்து அந்த பேக் பண்றது, பிராயில் பண்றது அந்த மாரி ஏதாவது பண்ணா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.